மட்டக்களப்பு கல்லடி வேலூர் 8ஆம் குறுக்குல உங்களுக்கு ஒரு நல்ல லக்ஸரியான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீட்டுல உங்களுக்கு 2 ஃப்ளோர் மொட்டை மாடியும் வந்து காணப்படுது. ரூம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 7 ரூம் காணப்படுது. சாமியறை காணப்படுது. மேலுக்கும் கீழுக்கும் கிச்சன் காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணி 27 பேர்ச் காணியில இந்த லக்ஸரியான வீடு கட்டுப்பட்டிருக்கு. முன்னுக்கு கதவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓட்டோ டோர். இப்ப பெரிய வாகனங்கள் எடுக்கிறதுக்கு இப்படி சுவிட்ச் தரணும் மேல டோர் அதெல்லாம் போட்டு அழகான லக்ஸரியான வீடு உண்டு. மட்டக்களப்பு கல்லடி வேலூர் 8ஆம் குறுக்குல விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போய் இன்னும் விளக்கமா வீட்டை பார்ப்போம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முதல் நம்ம வீட்டோட முன்பக்கம் கேட்டை பார்த்துருவோம். ஸோ கேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் உள்ளெடுக்கிறதுக்கு வந்து ஓட்டோ டோர் சுவிட்சில் ஓப்பன் ஆகிற அந்த ஆட்டோமேட்டிக் டோர் போட்டிருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல இரும்பு கதவு போட்டிருக்காங்க. உண்மையாவே நல்ல அமைதியான குடியிருப்பு சூழல்ல வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நல்ல காமான பிளேஸ். அது மட்டும் இல்லாம நிறைய மரம் செடி கொடி என்று சொல்லி உண்மையா கல்லடிக்குள்ள இப்படி ஒரு அழகான ஆம்பியன்ஸ்ல உங்களுக்கு இந்த வீடு அமைகிறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் 8ஆம் குறுக்குல இந்த வீடு ஒரு லேனுக்குள்ள இருக்குது. லேன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வாகனங்கள் கார் வேன் ஏன் கோஸ்டர் பஸ்ஸே நீங்க உள்ள எடுத்து வரலாம். அந்த அளவு பெரிய லேன் தான் உங்களுக்கு காணப்படுது. அந்த லேனுக்குள்ள இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போய் எப்படி வீடு இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டோட மேல் பகுதி. முன்னுக்குமே வந்து பாருங்க மேலுக்கே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே உங்களுக்கு மார்பிள் எல்லாம் பயிச்சிருக்காங்க. கண்ணாடி ஃபிட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க மேல இருந்தும் வெளியில பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொட்டை மாடியும் இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 ரூம் இருக்கு. 4 ரூமை தாண்டி அங்கால ஒரு கிச்சன் வந்து காணப்படுது. சைட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாமி அறையும் காணப்படுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான வழி மாடி அதாவது ஸ்டெப்ஸ் வந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து சைட்ல எல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல புடி கொடுத்துருக்காங்க. அண்ட் அழகா இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து தந்திருக்காங்க. மேல இதை விட சட்டப்படி இருக்கும். ஹோலுக்குள்ள மேல பாருங்க 1 2 3 ஃபேன் போட்டிருக்காங்க. உண்மையா இந்த ஏரியாவே நல்ல குளுகுலன் இருக்கு. ரைட்டா நல்ல கூலா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஏசி எல்லாம் தேவை வெறும் ஃபேன் இருந்தாலும் காணும். நல்ல கூலான இடம். வாங்க மேல போகும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல் மாடி. இதுதான் அந்த நம்ம கீழே இருந்து பார்க்கக்குள்ள கண்ணாடியால ஹோல்டோர்னு சொன்னேன். இதை திறந்தோம்னு சொன்னா அழகா நீங்க முன்னுக்கு வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நீங்க பின்னேரத்துல இருந்து டீ குடிக்கிறதுக்கோ அல்லது ரிலாக்ஸாக காய்ச்சி திரிக்கிறதுக்கோ சட்டப்படி இடம். திறந்து விட்டீங்கன்னா காத்தும் நல்லா வரும். இங்க இந்த மேல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 2 3 ரூம் காணப்படுது. அட்டாச் பாத்ரூமோடையும் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து இங்க காணப்படுது. இங்கால சைட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன். அடுத்தது அதுக்கு கிச்சனுக்கு முன்னுக்கு வந்து டிசைனா எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இங்கால சைட் வந்து ஒரு கதவு இருக்கு நீங்க சைட்டால போய் வரதுக்கு. அடுத்த விஷயம் மேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 ஃபேன் போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொட்டை மாடியும் ஒன்று காணப்படுது. இதுதான் மொட்டை மாடிக்கு போறதுக்கான வழி. இதுதான் இந்த வீட்டுக்கான மொட்டை மாடி. சைட்ல தூணல் அமளிப்பிருக்காங்க. நீங்க மேலுக்கும் ஏதாவது கட்ட போறீங்கன்னு சொன்னா கட்டிக்கொள்ளலாம். இப்போ பின்னேற டைம்ல நல்லா காத்து வாங்கி கொண்டே இருக்கலாம். இப்போ மத்தியான டைம்லயே நல்லா காத்தெல்லாம் அடிக்குது. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னாலும் முன்னுக்கு நல்ல அழகா இருக்கு. மாமரம் எல்லாம் இருக்கு. உண்மையாவே ஒரு அழகான வீடு அழகான சூழல் அமைஞ்சிருக்குது. முக்கியமான விஷயம் வளர்ச்சி வர குடியிருப்பு. தூர இடத்துல இருந்து வந்து மட்டக்களப்புல அதுவும் கல்லடிக்குள்ள குடியேற போறீங்கன்னு சொன்னா இந்த வீடு வந்து ஒரு பெர்ஃபெக்டான வீடு இருக்கும். எந்த பயமுமே இல்லாம இருக்கலாம். காரணம் வளர்ச்சி வர உங்களுக்கு வீடுகள் தான் காணப்படுது. போக்குவரத்துமே ஈஸி தான். அதாவது இந்த வீட்டோட லொகேஷன் நான் உங்களுக்கு வீடியோ எண்ட்ல காட்டுறேன். அது உங்களுக்கு இன்னுமே சுலபமா இருக்கு. இந்த வீட்டோட உள்ளுக்கு எல்லாமே பார்த்திருந்தோம். முக்கியமான விஷயம் கடைசியில தான் பார்க்க போறோம். அதாவது இந்த வீட்டுக்கு எப்படி வார வழி அதாவது லொகேஷன். இந்த ரோட்டை உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னா மட்டக்களப்பு கல்லடியில வந்து கல்லடி வேலூர்ல கிரீன் கார்டன் ஹோட்டல் ரோட்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க மெயின் ரோட்ல இருந்து A9 வீதியில இருந்து ஒரு ரவுண்ட் அபவுட்டால வந்தீங்கன்னு சொன்னா கிரீன் கார்டன் ஹோட்டல் என்று சொல்லுவாங்க. அந்த வீதி என்று தான் இதை இப்ப சொல்றாங்க. நீங்க கிரீன் கார்டன் ஹோட்டல் ரோட்டால ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு குறுக்குகள் காணப்படும். 1ஆம் குறுக்கு 2ஆம் குறுக்குன்னு சொல்லி அப்படி அந்த லைன்ல 8ஆம் குறுக்குக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா 8ஆம் குறுக்குக்குள்ள இருக்கிற முதலாவது ரோடுக்குள்ள தான் நம்ம இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகி இருக்குது. ஒரு நல்ல குடியிருப்பு சூழல்ல ஒரு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாம நேரடியா ஓனரோட கதைச்சு இந்த 27 பேர்ச் காணியில் அமைஞ்சிருக்கிற இந்த லக்ஸரியான வீட்டை நீங்க வேண்ட போறீங்க மட்டக்களப்புல அதுவும் கல்லடியில குடியேறி நீங்க வசிக்க போறீங்கன்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே விலைகளை பேசி தெரிஞ்சுக்கொள்ளுங்க.